ஹாய் கைஸ், நீங்க இப்ப ப்ரூவ்ல பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான பேனர் வந்து எப்படி எடிட் பண்றது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எப்படின்னு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம எடிட் பண்றதுக்கு ஆப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப் பாத்தீங்கன்னா பிக்சார்ட் ஆப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஆப்ஷன் வருதா. இதுல ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா எடிட் ஏ போட்டோன்னு, அந்த போட்டோவை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் பேக்ரவுண்டு பிஎன்ஜி எல்லாமே நான் என்னோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். இல்லாட்டி இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணி இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ், இந்த பாக்ஸில் எல்லாமே நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணுறதுனா கீழே ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் எந்த இமேஜை வந்து எடிட் பண்ணி நினைக்கலாம் அந்த இமேஜை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து இப்போ வந்து இதில் வந்து ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு இமேஜ், இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த இமேஜ் எடுத்து ஆட் கொடுத்து இப்போ இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை வந்து கரெக்டாக நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் சென்டரில் கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கீழே இந்த மாதிரி இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டுன்னு ஆப்ஷன் வந்து அதை டச் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த எரேசர் இருக்குது அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சைடை மட்டும் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸ் வரை இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா பாக்ஸ்லையுமே வந்து ஒரு இமேஜாக வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு திரும்ப இந்த இமேஜையும் போயிட்டு நீங்கள் வந்து பிளண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸ்லையுமே ஒரு ஒரு இமேஜாக வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இமேஜையும் வந்து பிளண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து எரேஸ் ஆயிரும். அதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லா இமேஜுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை நீங்கள் வந்து பிளண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இமேஜ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து கரெக்டாக நீங்கள் வந்து பாக்ஸ் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் ஆடாகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே ஆட் ஃபோட்டோன்ற பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு ஒரு நான் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிஎன்ஜி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிஎன்ஜியை வந்து நம்ம வந்து இது பொருட்களில் பார்த்தீங்களா, இதை வந்து இந்த இதை வந்து நம்ம
பேனர் வந்து ஃபுல்லா நம்ம பேனர் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா வைங்க. இதில் போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இங்க 3 ஸ்டோன் இருக்கு பாத்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு மேல டிக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்ப நீங்க இந்த மூலையில வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வச்சுட்டு மூலையில வச்சுட்டு கீழே இந்த இதை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல இன்னொரு பிஎன்ஜி இருக்கு, அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படின்னா. இந்த டைலாக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டைலாக கொண்டு வந்து நீங்க வந்து கரெக்டா இது கீழே வச்சிருங்க. இந்த மாதிரி வச்சிருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இதுல வந்து லைட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. LIGHT லைட்னு சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லைட் வரும். இப்போ நீங்கள் இந்த லைட் இருக்கு, இந்த லைட்டை டச் பண்ணிட்டு இப்போ இந்த பிளண்ட் ஆப்ஷனில் போயிட்டு இது ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த லைட் எஃபெக்ட் வேணுமோ அந்தந்த இடத்துலாம் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேயரை டச் பண்ணி டூப்ளிகேட்னு இருக்கும். அதை டச் பண்ணால் நமக்கு வந்து எல்லாமே டூப்ளிகேட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல வந்து அங்கே வந்து நல்லா தெரியும் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் கொடுத்தாச்சு. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்கள் இப்போ ஒன்றும் பண்ண வேணா மேலே டிக்கு கொடுத்துங்க. டிக்கு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா கச்சிட்டிஆர் 1ன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. அது கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளோட பேனர் வந்து கச்சிட்டிஆர் எஃபெக்ட்ல இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து இதை டிக்கு கொடுத்துங்க. கொடுத்ததுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்னாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு வந்து இந்த இமேஜை வந்து நல்லா வந்து பிளராக இருக்கிறத பூரா நல்லாமே அதுவே எரேஸ் பண்ணி நீட்டாக போட்டோவை கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படின்னா. அவ்வளோதாங்க. மேலே பார்த்தீங்கன்னா டிக்கு கொடுத்து டவுன்லோட் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான் அந்த வீடியோ தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.